Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 10/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன், அதாவது நேற்று விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி நாள் முடிஞ்சது. இப்போ இது வரைக்கும் 42,957 அப்ளிகேஷன் ரீச் ஆகிருக்குது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம். அதே போல் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இன்றைக்கி காலையில் வந்த நியூஸ் பேப்பரில் இருந்த நியூஸ் அப்டேட். மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரை 42,957 விண்ணப்பங்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நிகழாண்டில் கரண்ட் இயரில் 42,957 விண்ணப்பங்கள் விண்ணப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் சற்று அதிகமாகும். அப்போது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரை விட அதிகம். சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது இதுவரைக்கும் 42,957 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் சைடில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மொத்தம் 9,050 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. அதே போன்று 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் 250 பிடிஎஸ் இடங்களும் 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 1,950 பிடிஎஸ் இடங்கள் என மொத்தம் 2,200 பிடிஎஸ் இடங்கள் இருக்கின்றன. அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். அப்போ எம்பிபிஎஸ்லேருந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 851 எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் 38 பிடிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் ஒதுக்கப்படுகிறது. தனியார் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களில் 50% மாநில ஒதுக்கீட்டுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும், ரிமைனிங் இருக்கிற 50% அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போயிடும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அதாவது கவர்மெண்ட் கோட்டா, மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா மாணவர் சேர்க்கைக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை ப்ளஸ் தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செப்பரேட் அப்ளிகேஷன் 1000 ரூபீஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டிருப்பீங்க. இது எல்லாமே சேர்ந்து மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் டிஎம்இ நடத்தி வருகிறது. இந்நிலையில் நிகழாண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net அதே போல் tnhealth.tn.gov.in என்ற இணையதளங்கள் மூலமாக விண்ணப்பிப்பது கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் துவங்கி நேற்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதன்படி அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்காக மொத்தம் 42,957 விண்ணப்பங்கள் விண்ணப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை குழு நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
அவற்றில் தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு, அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு பரிசீலிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இது லாஸ்ட் இயரை விட ப்ரீவியஸ் இயர்ஸை விட எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 2023 40,199. அப்போ கிட்டத்தட்ட 2,800 அப்ளிகேஷன் இந்த வருஷம் கூடுதலாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2,800 அப்படிங்கிறது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. அதற்கு முந்தைய ஆண்டு 2022 36,100 அப்ளிகேஷன் தான் போட்டிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ 42,957 அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான அப்ளிகேஷன் இது வரைக்கும் சப்மிட் பண்ணினது. 2023 பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 40,199. 2024 பார்த்தீங்கன்னா 42,957. அப்போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2,800 அப்ளிகேஷன் கூடுதலாக இருக்குது. அதுக்கு 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,100 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ 6,000+ அப்ளிகேஷன்ஸ் கூடுதலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வருகின்ற 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கிறோம், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5%க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வரும். அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு. அதில் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, இல்லை பிடிஎஸில் கிடைக்க போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் நான் எழுதுகிற நம்பரை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.